வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க. கோமதி மீனாவை கூட்டிட்டு ஸ்ரீரங்கம் போயிருக்காங்க. கோமதி மொபைலை வீட்டில் வச்சுட்டு மறந்துட்டு போயிட பாட்டி அதை வச்சு ஒரு பிளான் பண்றாங்க. இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு நாம அந்த வீட்டில இருந்து நினைச்சிட்டு இருந்தா இங்க இவ்வளோ கஷ்டத்துல இருக்காளே என் பொண்ணு, எப்படியாவது மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் பேச வச்சிடணும் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த மொபைலை வச்சு ஒரு பிளான் போடுறவங்க அதை சைலண்ட்ல போட்டு ஒரு டப்பாக்குள்ள போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்க கோமதின்னு யாருக்குமே தெரியாதனால பொண்ணை காணோன்னு ஒரு நாடகம் ஆடுறாங்க. காலையில 9 மணில இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிற பாட்டி 11 ஆகியும் நிறுத்தல. ராஜு விடாம ட்ரை பண்ணிட்டு இருக்க. என்னம்மா என் பொண்ணு போன் எடுத்தாளா அப்படின்னு கேட்க, இல்ல எடுக்கல அப்பத்தாங்கிறாங்க ராஜி. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நான் என்ன பண்ணுவேன் ராஜி, எனக்கு என்னமோ தப்பா தோணுதுடி அப்படின்னு பாட்டி ஓவர் சீனை போட்டுட்டு இருக்காங்க. அப்பத்தா நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, அத்தை வந்துருவாங்கன்னு ராஜு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ எங்க போனான்னு தெரியலையே, என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு அவங்க புலம்புல கண்டினியூ பண்ண. கவலைப்படாதீங்கன்னு ராஜு சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் அங்க வர்றாரு. அம்மா சின்ன கையில பிடிக்க, கோவில்ல பாத்தியான்னு ராஜு கேக்குறாங்க. பார்த்தேன், வழக்கமா போற அம்மன் கோவில் பிள்ளையார் கோவில் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், ஆனா அம்மா இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல. ஐயோ 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 எனக்கு பயமா இருக்கே, எனக்குள்ள என்னென்னமோ நடக்குதுடி அப்படின்னு பாட்டி அலப்பறைய கூட்டிட்டு இருக்க. அம்மாச்சி அமைதியா இருங்கிறாரு கதிர். அப்பத்தா ஒன்னும் ஆகாது அமைதியா இருங்க அப்படின்னு ராஜியும் ஒரு பக்கம் சமாதானம் பண்ண. அரசி வர்றாங்க. என்னடி அரசி என்னாச்சு, எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா அப்படின்னு பாட்டி கேட்க, தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் போய் பார்த்துட்டேன், அம்மா எங்கேயுமே இல்ல அப்படின்னு அரசி சொல்ல. ஐடியா பண்றேன்னு பாட்டி அலப்பறைய கூட்டி அவமானம் தான் படுத்திட்டு இருக்காங்க. ஐயோ 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 நான் சொன்னேன்ல அவ என்னமோ பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன் ஐயோ அப்படின்னு அழறாங்க. அம்மாச்சி என்ன அம்மாச்சி இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் அப்பத்தா அப்படின்னு மிரட்டலா கைய பிடிக்கிறாங்க ராஜி. அண்ணே ஒருவேளை அம்மாச்சி சொன்ன மாதிரி அம்மா எங்கேயாவது போயிட்டாங்களோ அப்படின்னு அரசி கேட்க. அப்புறம் தான் யோசிக்கிறாரு கதிர். ராஜி யோசனையா பாக்க, ஓகே ஓகே நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குற பாட்டி ஐயோ அப்படின்னு முகத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. கதிர் பாண்டியனுக்கு போன் பண்ண அவரு டிஸ்பிளேவை பார்த்து முகத்தை சுருக்கிட்டு கால் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாரு. அம்மா எதுக்கும் கடைக்கு வந்தாங்களா அப்படின்னு கதிர் கேட்க, அவ எதுக்குடா கடைக்கு இங்கே வர போறா அப்படின்னு பாண்டியன் கேட்க, யாரை பத்தி பேசுறாங்கன்னு பாக்குறாரு சரவணன். என்னடா கடைக்கு வந்து ஏதாவது நாடகம் போட போறேன்னு உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு பாண்டியன் கேட்க, கதிர் கோவமாயிட்டு இருக்காரு. அதை விசாரிக்கதான் நீ என்ன கூப்பிட்டியாக்கும் அப்படின்னு அவரு கேட்க, எங்கம்மா எதுக்கு உங்ககிட்ட வந்து நாடகம் போடணும், அவங்க காலையில இருந்து ஆளை காணோம் அப்படின்னு கதிர் சொல்ல. அப்படியே அதிர்றாரு பாண்டியன். அதான் கடைக்கு வந்திருக்காங்களான்னு கேட்கறதுக்கு போன் பண்ணேன் அப்படின்னு கதிர் சொல்ல. டேய் என்னடா சொல்ற, காலையில இருந்து காணோமா அப்படின்னு குரல் நடுங்க கேக்குறாரு பாண்டியன். அப்பா அதிர்ச்சியா பேசுறத கொஞ்சம் வருத்தத்தோடையும் கொஞ்சம் அதிர்ச்சியோடையும் பார்த்துட்டு இருக்காரு சரவணன். ஆமா காணோங்கிறாரு கதிர். ஏய் என்னடா அவெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டாடா, பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாடா அப்படின்னு பாண்டியன் தடுமாறிக்கிட்டே சொல்ல. பக்கத்துல எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டேன், எங்கேயுமே இல்லைன்னு கதிர் சொல்ல. யூஸ்வலா நாம தான் வீட்டை விட்டு போறோம்னு சொல்லி பயமுறுத்துவோம், ஆனா இவ சொல்லாம எங்கேயும் போயிட்டாலோ அப்படின்னு பயங்கரமா அதிர்றாரு பாண்டியன். அவருக்கு கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிடுது. டேய் எங்கேயாவது கடத்தெருவுக்கு போயிருப்பாடா அப்படின்னு கதிருக்கு சொல்ற மாதிரி தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிறாரு பாண்டியன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்பட்டு இருக்காதுடா, போனை வையே அப்படின்னு அவரு காலை கட் பண்ணிட. அப்பா அப்படின்னு அதிர்ச்சியா கூப்பிட்டு இருக்காரு கதிர். என்னப்பா என்ன சொன்னாரு உங்க அப்பா அப்படின்னு பாட்டி கேட்க, எங்கேயும் போயிருக்க மாட்டா கண்டிப்பா வந்துருவான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாருங்கிறாரு கதிர். நம்ம எவ்வளவு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கோம், இந்த மருமக என்ன பொசுக்குன்னு முடிச்சிருவார் போல இருக்கு அப்படின்னு கடுப்பா யோசிச்சுட்டு இருக்க பாட்டி தவிப்பா நிக்கிறாங்க. அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லன்னு அப்படின்னு அரசி பயத்தோட அங்க கேட்க, என்னாச்சுப்பான்னு சரவணன் பாண்டியன் கிட்ட கேக்குறாரு. பாண்டியன் சாதாரணமா காட்டிக்க நினைச்சாலும் முடியல, டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. ஒன்னும் இல்லடா உங்க அம்மாவை காணோன்னு உன் தம்பி போன் பண்ணா அப்படின்னு பாண்டியன் சொல்ல. ஐயோ என்னாச்சுப்பான்னு பதறாரு சரவணன். ஏய் பதறாதடா, பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவாடா அப்படின்னு அவருக்கே தைரியம் சொல்லிக்கிற மாதிரி சொல்றாரு. அம்மா எங்க போனாங்கன்னு நம்ம வீட்டுல யாருக்குமே தெரியலையாப்பா, ஏய் தெரிஞ்சா எனக்கு எதுக்குடா போன் பண்ண போறாங்க அப்படின்றாரு பாண்டியன். அப்பா யாருக்கிட்டையும் சொல்லாம அம்மா வெளியில போக மாட்டாங்களப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல. பாண்டியனுக்குள்ள பயம் உற்பத்தியாக ஆரம்பிக்குது. கொஞ்சம் பதட்டமாகிறவரு, டேய் சரவணா நீ கடையை பாத்துக்க, நான் வீட்டு வரலும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எழுந்திருக்க. கால்கள் கொஞ்சம் தள்ளாடுது. மறுபடியும் உட்கார்ந்துக்கிறவரு, நீயும் கடையை எடுத்து வச்சுட்டு வா, 2 பேருமே போலாம் அப்படின்னு சொல்ல. சரிங்கப்பாங்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து வைடா அப்படிங்கிற பாண்டியன் பேக்க தூக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. சரவணன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. மணி 1:15 ஆச்சு. சரவணனும் பாண்டியனும் வீட்டுக்குள்ளார வர
கதிரும் ராஜியும் விடாம போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அழுதுட்டே உட்கார்ந்து இருந்த பாட்டி, மாப்பிள்ள என் பொண்ணை காணோம் மாப்பிள்ள அப்படின்னு கதறவங்க, டேய் கதிரு, அவ மனசு வெறுத்து போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு அரசின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்காரு. என் புருஷனை என்கிட்ட பேசல, இனிமே நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படின்னு பாட்டி சொல்ல, பாண்டியன் ஒரு மாதிரி பயத்தோட பாக்குறாரு. ஐயோ எங்க போனான்னு தெரியலையே, தப்பான முடிவை ஏதாவது எடுத்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பாட்டியை அழுது புலம்பிட்டு இருக்க. அம்மா அம்மாச்சி அப்படின்னு உளறிட்டு இருக்காரு சரவணன். பாண்டிய ஓரப்பார்வை பாக்குற பாட்டி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளை பறி கொடுத்துருவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு பாட்டி நெஞ்சில் அடிச்சிட்டால. அத்தை ஒன்றும் இல்லை, இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவான்னு பாண்டியன் ஆறுதல் சொல்றாரு. அழாதீங்க அப்பத்தா, வந்துருவாங்கன்னு ராஜியும் சொல்றாங்க. அத்தை அப்படி வீட்டை விட்டு போற ஆள்லாம் கிடையாது அத்தை, சும்மா இந்த மாதிரிலாம் சொல்லி வீட்டில் இருக்கவங்கள பயமுறுத்தாதீங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன். ஓகே, பாட்டி மகன் வீட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்பா ஃபோன் பண்ணாலும் அம்மா எடுக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு அரசி கலக்கத்தோட சொல்ல, அரசி வந்துருவாப்பா, பயப்படாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணே பயமா இருக்குன்னு அப்படின்னு சரவணன் கிட்ட அழவே ஆரம்பிச்சிடுறாங்க அரசி. என்ன ரியாக்ஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குற பாட்டி, ஓகே கொஞ்சம் பெட்ரோலையாவது கடைசியில கெரசினையாவது ஊத்தி புகை விடலாம், கொழுந்து விட்டு எரியணும்ல, அப்பதானே ஒரு தீர்வு வரும்னு பாக்குறாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அவங்க ஆரம்பிக்க, கதிர் ஆறுதலா கைய பிடிச்சிட்டு இருக்க. அழாதீங்க அம்மாச்சிங்கிறாரு சரவணன். அம்மா வந்துருவாங்கன்னு அவரு சொல்ல, பாட்டி அழுகையை நிறுத்துறதுக்கு ரெடியாவே இல்ல. மணி 3 ஆச்சு. பாண்டியன் ஒரே டென்ஷனா டைனிங் டேபிள் கிட்ட நின்னுட்டு இருக்க. அம்மாச்சி அழாதீங்க அழாதீங்கன்னு இருக்காரு சரவணன். டேய் கைய விடுறா, காலையில உங்க அம்மாவை காணோம்னு சொல்லும் போது மணி 9, இப்ப மணி 3 ஆயிடுச்சு, இன்னும் அவளை காணோம்டா, எங்க போனாலோ என்ன ஆனாலோ எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க பாட்டி. அம்மாச்சி அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு இருக்க. என்னாச்சு என்னாச்சுன்னு செந்தில் வர்றாரு. உடனே செந்திலோட கைய பிடிச்சிட்டு, செந்தில் உங்க அம்மா எங்கேயோ போயிட்டாடா, எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியலடா, எங்கேயோ போயிட்டாடா அப்படின்னு அவங்க கதறிக்கிட்டு இருக்க. பாண்டியன் பக்கத்துல வந்து, அத்தை சும்மா அவ அங்க போயிட்டா எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மிரட்டலா சொன்னாலும் அவ அப்படிலாம் போகக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு தடுமாறுறாரு. இந்த ரியாக்ஷன் பத்தாதேன்னு பாக்குற பாட்டி மறுபடியும் அழுதுட்டு நிக்கிறாங்க. செந்தில் அம்மா உனக்கு எதுவும் போன் பண்ணாங்களா அப்படின்னு சரவணன் கேட்க, கலங்கி போய் பாக்குற செந்தில் இல்லை என்னங்கிறாரு. காலையில இருந்து அப்ப அம்மாவை யாருமே பாக்கலையா அப்படின்னு கேட்க, பாக்கலையடாங்கிறாரு சரவணன். என்னடா ஆள் ஆளுக்கு மசம் நிக்கிறீங்க, ஒருத்த மூஞ்ச ஒருத்த பாத்துக்கிறீங்க, கவலையா இருக்க மாதிரி பாக்குறீங்க, ஆனா உருப்படியா எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரையும் மாறி மாறி. ஒருவேளை அம்மா ராத்திரியே எங்கேயாவது போயிருப்பாங்களோன்னு அரசி சந்தேகத்தை கிளப்ப, சிசிடிவி வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, இப்ப அதுவும் இல்லையே, என்ன பண்றதுங்கிறாரு கதிர். போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கூட என் பொண்ணு பிள்ளைங்களோ புருஷனோ பட்னியா கிடக்க கூடாதுன்னு சமைச்சில்ல வச்சுட்டு போயிருக்கா, ஐயோ அப்படின்னு பாட்டி அழுதுட்டு இருக்க. அதை பார்க்க சகிக்காம முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். அம்மாச்சி நீங்க அழாதீங்க அம்மாச்சி அப்படின்னு சரவணன் சமாதானப்படுத்திட்டே இருக்க. போடா போய் என்னோட பிளான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவீங்களா, அதை விட்டுவிட்டு என்னையவே சமாதானப்படுத்திட்டு நிக்கிறீங்க அப்படின்னு எரிச்சலாகி அழுதுகிட்டு கண்ணை தொடச்சிக்கிற மாதிரி முகத்தை மறைச்சிக்கிறாங்க பாட்டி. நம்ம ஐபிஎஸ் ஆக போற அம்மணி ராஜி கொஞ்சம் யோசிச்சு ஒருவேளை மீனாக்காவை பார்க்க போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, ஐயோ இவ இருக்காளே, இவளை வெளியே விரட்டிட்டு பிளான போட்டிருக்கணும், இப்ப மீனாவுக்கு போன் பண்ணா மொத்த காரியமும் கெட்டு போயிடுமே அப்படின்ற மாதிரி திக்குன்னு பாக்குறாங்க. உடனே இதை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற பாட்டி, இவ எதுக்குமா அவளை போய் பார்க்க போறான்றாங்க, வாய்ப்பு இருக்காமாச்சி, நான் மீனாவுக்கு போன் அடிக்கிறேன்னு பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கிறாரு செந்தில். நீ போன் பண்ணி பாருனே அப்படின்னு கதிர் சொல்ல, சீக்கிரம் பண்ணிடாங்கிறாரு சரவணன். உடனே பாட்டி, இதோ பாருங்க மாப்பிள்ள, அவ செஞ்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல, உங்களுக்கு தெரியாம கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தப்புதான் அப்படின்னு பேச, பாண்டியன் அந்த நேரத்திலேயே முகத்தை சுருக்கிட்டு இருக்காரு. எதுக்கு அப்பத்தா சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க, என்னாச்சு இவங்களுக்குன்னு பாக்குறாங்க ராஜி. பாவம், அதுக்காக கோமதிக்கு நீங்க இவ்வளவு பெரிய தண்டனைவா கொடுப்பீங்க அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்கு. இதை கவனிச்ச செந்தில் கால் பண்றதை விட்டுட்டாரு. எனக்கு என்னவோ அத்தை மீனாக்காவை பார்க்க தான் போயிருப்பாங்கன்னு தோணுது, இம்பட்டு நேரம் நம்ம வெயிட் பண்ணி இருக்கவே கூடாது, காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்கணும், இருங்க வர்றேன் அப்படின்னு ராஜி ஃபோனோட அந்த பக்கம் போக, இவனை தடுத்துட்டோம் இவளை தடுக்க முடியாதா அப்படின்னு நினைக்கிற பாட்டி, ஏய் இவ ஏண்டி அவளை பார்க்க போற, அம்மாடி ராஜி அப்படின்னு ராஜியை ஃபோன் பண்ண விடாம தடுக்கிறதுக்காக ஓடுறாங்க பாட்டி. ராஜி போனோட வாசலுக்கு வர பின்னாடியே ஓடி வந்து ராஜி கிட்ட இருந்து போனை புடுங்கிடுறாங்க. அப்பதான் நான் பேசுறேன்னு சொல்ல, நான் பேசிக்கிறேன், காலையில இருந்து அழுது தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, போ செம்புல வெந்நீர் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வா போ, அட போடினா போடின்னு ராஜியை மிரட்டி உள்ளர அனுப்புறாங்க.
அதுக்குள்ள மீனா கால் அட்டன் பண்ணி சொல்லு ராஜின்னு சொல்ல, நான் ராஜி இல்ல காந்திமதி பேசுறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, சொல்லுங்க அப்பத்தாங்கிறாங்க மீனா. ஸ்ரீரங்கம் போறேன்னு சொல்லிட்டு தெருமுக்குல இருக்க கோவில்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க மீனா. கோமதி போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டா, அதான் ராஜி கிட்ட சொல்லி உனக்கு போன் பண்ண சொன்னேமா அப்படின்னு பாட்டி சொல்ல, அத்தை கிட்ட கொடுக்கவான்னு கேக்குறாங்க மீனா. இல்ல இல்ல வேணாம் 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 வேணாம், ரெண்டு பொம்பளைங்கள தனியா போனீங்கல்ல, அதான் மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது, அதான் போன் பண்ண சொன்னேமா. பத்திரமா இருக்கீங்கல்ல அப்படின்னு பாட்டி கேட்க, நாங்க பத்திரமா தான் இருக்கோம் அப்பதா அப்படின்னு மீனா சொல்ல, சரி சரி சரி, உங்க அத்தைய வீட்டை பத்தி கவலைப்பட வேண்டான்னு சொல்லு, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு பாட்டி கேட்க, சரிங்க அப்பதா அப்படின்னு மீனா சொல்ல, சரி நான் வச்சிடட்டுமான்னு மீனா கேட்க, வச்சிடுங்கிறாங்க பாட்டி. ஓகே, இப்ப அடுத்த நாடகத்தை ஆரம்பிக்கணுமே அப்படின்ற பாட்டி உள்ளரை எட்டி பாக்குறாங்க. ஓ அப்பா, இந்த சில்லுவண்டுங்களை சமாளிக்கிறது பெரிய வேலையா இருக்குது. பொசுக்குன்னு போன் எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்குதுங்க. இப்படி இருந்தா நம்ம பிளான் என்ன ஆகுறது அப்படின்னு பெருமூச்சு விடுற பாட்டி குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள வர்றாங்க. மீனா என்ன சொன்னான்னு செந்தில் கேட்க, அவ ஏதோ வேலை விஷயமா காரைக்குடி போயிருக்காளாமே, அவ கூட கோமதி இல்லையாம்பா, நானும் அவ பயந்துடக்கூடாதுன்னு இந்த விஷயம் எதையுமே சொல்லல அவகிட்ட அப்படின்னு பாட்டி சொல்ல, இப்ப செந்திலுக்கு இன்னொரு அதிர்ச்சி ஆயிடுது. காரைக்குடி போயிருக்காளா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு அதிர்ச்சியோட சொல்ல, என்னப்பா இந்த வீட்டுல யாருமே அவங்க பொண்டாட்டிங்க எங்க போறாங்க, என்ன சொல்றாங்க, என்ன ஏதுன்னு யாருமே கேட்கவே மாட்டீங்களாப்பா, இப்படியா அக்கறை இல்லாம இருப்பீங்க அப்படின்னு செந்தில முன்னாடி வச்சுட்டு பாண்டியனை இன்டைரக்டா திட்ட, பாண்டியனுக்கு அது புரிஞ்சிருது. ஆனா இந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னு அவர் திக்குன்னு பாக்குறாரு. ஐயோ ரொம்ப அசால்ட்டா இருக்கிறோமோன்ற மாதிரி செந்தில் யோசிக்கிறாரு. ஐயோ கோமதி எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலையே, அவங்க நாடகத்தை கண்டினியூ பண்ண, அம்மாச்சிங்கிறாரு கதிர். இப்ப மனசு வெறுத்துதான் போயிட்டா, எங்கேயோ போயிட்டா அப்படின்னு பாட்டி அழுதுட்டு இருக்க, அப்பதா இந்தாங்கன்னு கொண்டு வந்து நீட்டுறாங்க. பாட்டி என்ன இதுன்னு கேட்க, சுடுதண்ணிங்கிறாங்க ராஜு. எனக்கு இப்ப வெந்நீர் ரொம்ப முக்கியம், போடி. ஐயோ என் பொண்ணு எங்க போனான்னு தெரியல, இதுல வெந்நீர் போடி அப்படிங்கிற பாட்டி பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. டேய் எங்கடா போயிருப்பா என் பொண்ணு எங்க போனானே தெரியலையேப்பா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, ஐயோ என் பொண்ணு எங்க போனாலோ என்ன பாடுபடுறாளோ அப்படின்னு அவங்க பர்ஃபார்மன்ஸை ஹைக்கு கொண்டு போக பாண்டியன் ரொம்ப கலக்கத்தோட பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டியன் தளர்ந்து போய் சோஃபால உட்காந்துட, பாட்டி ஒரு பில்லருக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்க, ஒரு பக்கம் அரிசியும் இன்னொரு பக்கம் ராஜியும் ஆறுதலா உட்கார்ந்துருக்காங்க. பாட்டியோட அழுகை இன்னும் குறைஞ்ச பாடல, மயிலுக்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு. ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க அழுதுட்டு இருக்க. அழாதீங்க அப்பத்தா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. அரசி அதை கூட சொல்ல முடியாம அழுதுட்டு இருக்காங்க. பாண்டியன் வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. நான் இங்க வந்த நாள்ல இருந்து என் பொண்ணு கோமதி ஓயாம அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியனோட ரியாக்ஷனை ஓரக்கண்ணால பாக்குறாங்க பாட்டி. என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்பாத நாளே இல்ல, புலம்பி அவ எங்கேயோ கிளம்பி போயிட்டா அப்படின்னு மூக்க சிந்தி புலம்பி தீத்துட்டு இருக்காங்க பாட்டி. அரசி வேற மலமலையா கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அவ குடுக்கிற காஃபிய குடிக்க மாட்டேன், சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேன், துணிமணியை துவைக்க விட மாட்டேன்னு புருஷங்காரன் சொன்னா ஒரு பொம்பளை என்னதாண்டி பண்ணுவா அப்படின்னு பாண்டியனை டைரக்டா தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டி. அப்படின்னு பாட்டி விடாம மூக்க சிந்திட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் வீட்டுக்குள்ள வர வேகமா எழுந்திருக்கிற ராஜி, மாமா அத்தையை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேக்குறாங்க. அம்மா போற எல்லா இடத்துலயும் போய் பார்த்துட்டேன், அவங்க எங்கேயும் இல்லைன்னு சரவணன் சொல்ல அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கிறாங்க பாட்டி. அரசி இன்னும் கொஞ்சம் அழுகைய கூட்ட ராஜியும் திக்குன்னு பாக்குறாங்க. பாண்டியன் பயமா கலக்கமா உட்கார்ந்துருக்காரு. அரசி அழாதடா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. அம்புட்டுதான் அவ எங்கேயுமே இல்ல, எங்கேயோ கிளம்பி போயிட்டா, சொல்லாம கொல்லாம எங்கேயோ போயிட்டா, ஆமா அவ்வளவுதானே. பாண்டியனை ஓரக்கனால பாத்துக்கிட்டே புலம்பிட்டு இருக்காங்க பாட்டி. அப்பதா அப்படின்னு இயலாமையோட ராஜி கூப்பிட்டு இருக்க. கோமதி அழுதுட்டு இருக்காங்க பாட்டி. வர்ற சரவணன் பாண்டியன் கிட்ட உட்காந்து, அப்பா இப்ப என்னப்பா பண்றதுன்னு கேக்குறாரு. ஒன்னும் புரியலடா, போறவ எங்க போறா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டாளடா அப்படின்னு பாண்டியன் உச்சி கொட்டிட்டு இருக்க. பத்தாது, மோர் இமோஷன்ஸ், மோர் அப்படின்னு பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. கடையெல்லாம் அடைச்சிட்டுன்னு அவரு சொல்ல உடனே பாயறாங்க பாட்டி. மாப்பிள்ள இப்ப கூட கடையை அடைச்சிட்டோன்னு தான் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க இல்ல அப்படின்னு கேட்க, அச்சச்சோ இல்லம்மாச்சிங்கிறாரு சரவணன். இம்புட்டு நாள் உங்க கூட வாழ்ந்தவளுக்காக ஒரு நாள் கூட கடையை பூட்ட மாட்டீங்க அப்படின்னு காந்திமதி கேட்க, அத்தை நான் அப்படி சொல்லல அத்தை அப்படின்னு பாண்டியன் ஏதோ பேச வர்றாரு. பாட்டி அவரை பேச விட்டாதானே, ஆனா எப்பவுமே என் மவனுங்க ஏதோ சொல்லுவானுங்க, உங்களை நம்பி எப்படிதான் என் பொண்ணு உங்க கூட வந்தாலோன்னு. அப்பெல்லாம் நான் அவனுங்களை திட்டி இருக்கேன், ஆனா இப்பெல்லாம் தெரியுது
என் பொண்ணு மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லைன்னு அப்படின்னு பாட்டி முகத்துக்கு நேரா இப்ப பாண்டியனை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அழாதீங்க அம்மாச்சி, அரசி அழாத அப்படின்னு சரவணன் சொல்ல இன்னும் கொஞ்சம் அழறாங்க. எங்க போனாலோ அப்படின்னு அவங்க அழுதுட்டு இருக்க கதிரும் செந்திலும் கூட வீட்டுக்குள்ள வர்றாங்க. என்னாச்சுன்னு சரவணன் கேட்க எங்கேயுமே இல்லங்கிறாரு கதிர். ஐயோ அவ்வளவுதான் எல்லாரும் இனிமே கோமதிய மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு பாட்டி பெர்ஃபார்மன்ஸ் போட கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்களோன்னு தோணுது நமக்கே. பாண்டியன் செந்திலும் கூட குறுகுறுன்னு பார்க்க உடனே டோனை மாத்தி ஒத்த பொம்பளை பிள்ளை, இனிமே அவ இல்ல, ஆமா அவ இல்ல, என்னத்த சொல்றதுன்னு திருவிளையாடல் தருமி ரேஞ்சுக்கு புலம்பிட்டு இருக்காங்க. அவன் இல்லை அவ்வளவுதான், வரமாட்டான் வரவே மாட்டான் அப்படின்னு தருமி புலம்புற மாதிரி. அவ்வளவுதான், வரமாட்டா, போயிட்டா, எங்கேயோ போயிட்டா, மறந்துட வேண்டியதான்னு புலம்பிட்டு இருக்காங்க பாட்டி. உடனே துணைக்கு வேற அரிசியை சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அரிசி தானே அழுதுட்டு இருக்காங்க. ஒன்னா, ஐயோ அரசி, இனிமே அவ்வளவுதாண்டி, வரமாட்டாடி உங்க அம்மா, எங்கேயோ போயிட்டாடி அப்படின்னு தலையை சாச்சிட்டு கட்டிட்டு அழ. அம்மாச்சி அழாதீங்கன்னு ராஜி உட்கார்றாங்க. ஓகே, ஒரு கைக்கு ஆள் கிடைச்சாச்சு, இன்னொரு கைக்கு ஆளை இழுத்து போடு அப்படிங்கிற பாட்டி. அம்மாடி ராஜி, உங்க அத்தை எங்கேயோ போயிட்டாடி, ஐயோ அப்படின்னு ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கம் தோல்ல சாய வச்சுட்டு பாண்டியனை ஒரு பார்வை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் அழாதீங்க, அத்தை வந்துருவாங்கன்னு அந்த நிலையிலேயே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ராஜி. இதெல்லாம் பார்க்க கதிருக்கு டென்ஷன் ஆகுது. இனிமே காரைக்குடியில தேடுறதுக்கு ஒரு இடம் பாக்கி இல்ல அப்படின்னு அவரு கத்த மெதுவா நிமிந்து பாக்குறாரு பாண்டி. டேய், மதுரையில அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு சரவணன் கேக்குறாரு. நான் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன், அம்மா அவங்க கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சான் அப்படின்னு ஆபீசர் செந்திலும் கொஞ்சம் சுருக்குன்னு கோவமா தான் சொல்றாரு. கிடைச்சது சான்ஸ்ன்னு நினைக்கிற பாட்டி, டேய் புருஷனை நினைச்சு அழறதுக்கே அவளுக்கு நேரம் பத்தல, இதுல எங்க இருந்து அவ மத்தவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி பேசிட்டு இருக்க போறா, பாவம் என் பொண்ணு நேத்து ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா கோவத்துல ரைஸ் ஆகி கதிர் பாண்டியனை பாக்குறாரு. செந்திலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகுது. அப்படியே ஓர பார்வையா அப்பாவை பாக்குறாரு. புருஷனே என்கிட்ட பேசலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தேம்பி அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு பாண்டியனை ஓர பார்வை பார்த்துட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ போட, சே, அங்க சுத்தி இங்க சுத்தி நம்மகிட்டயே வர்றாங்க, நாமளே கலங்கி போய் கிடக்குறோம் அவளை காணும்னு அப்படின்னு பாண்டி பார்த்துட்டு இருக்காரு. அழாதீங்க அப்பத்தா, அழாத அரசி அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க சரவணனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு நினைக்கிற கதிர் பாண்டியன் முன்னாடி வந்து, இப்ப சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க பாண்டியன் சங்கடமா தலை குளிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. நீங்க பேசலன்னு அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு கதிர ஆரம்பிக்க, ஓகே இப்பதான் நாம நினைச்ச ட்ராக்ல பிளான் போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளைய பெத்த பிள்ளைங்கள நல்லா நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கட்டும், அப்பயாவது என் மகள்கிட்ட பேசி சந்தோஷமா அவளை வச்சுக்கிறதுக்கு பாக்கட்டும்னு பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்தாங்க, ஆனா நீங்க கண்டுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அப்படி என்ன கோபம் உங்களுக்கு அப்படின்னு கதிர் கோவமா மிரட்டிட்டு இருக்க. ஐயோ, இவ வேற இவ்வளவு கோவப்படுறான், எங்கேயாவது வேற மாதிரி பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு பாட்டி பயத்தோட பாக்க கதிர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு ராஜி வர்றாங்க. சரவணன் வேகமா எழுந்திருக்கிறாரு. டேய் கதிர், என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, அமைதியா இருடாங்கிறாரு. எப்படின்னு இன்னுமா அமைதியா இருக்க சொல்ற அப்படின்னு கதிர் கேட்க, ஐயோ மாப்பிள்ள ஒரு வாய் திறக்க மாட்டேங்கிறாரே, இந்த சில்லுவண்டுங்கள்லாம் ஆளாளுக்கு குதிச்சிட்டு இருக்கு, வேற மாதிரி பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு பயப்படுற பாட்டி மெதுவா எழுந்திருக்கிறாங்க. அவங்க அழுதுகிட்டே கொஞ்சம் முன்னாடி வந்து நிக்க, அம்மா பாவம்னு அவங்க என்ன ஆசைப்பட்டா இவர்கிட்ட உண்மையை மறைச்சாங்க, அப்ப இருந்த நிலைமையில அவங்களுக்கு வழி தெரியல மறைச்சாங்க அப்படின்னு கதிர் பார்க்க, அப்படி என்னடா நிலைமை, அப்படி எப்படிதான் மறைக்க முடியும்னு பாக்குறாரு பாண்டி. இப்ப இத்தனை நாள் கழிச்சு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கே இவரு இம்புட்டு பண்றாரு. கல்யாணம் பண்ணி வச்ச கையோட சொல்லி இருந்தா அவ்வளவுதான், எங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாரு அப்படின்னு கதிர் பயங்கரமா கோவப்பட பாண்டியனும் மகனை கொஞ்சம் கோவமா பாக்குறாரு. சரி என்ன நடக்குதோ ஏதோ ஒரு முடிவு வந்தா சரின்னு பாட்டி கலக்கத்தோட பாத்துட்டு இருக்க. வேற யாரையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, எங்க அம்மா தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு கதிர் கேட்க, ஓ அப்ப எனக்கு எந்த உரிமை இல்லையாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பாண்டியன். இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீணாவா போயிட்டேன், இவர் கண்ணு முன்னாடியே 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு தானே இருக்கிறோம், அப்புறம் என்னதான் பிரச்சனையா அவருக்கு அப்படின்னு கதிர் கத்திக்கிட்டு இருக்க. ஏய் கதிர் அப்படின்னு மெதுவா கூப்பிட்டு பாக்குறாங்க ராஜி. பாண்டியனுக்கு டென்ஷனா இருக்கு, ஆனா எதுவும் பேசவும் முடியாது இந்த நேரத்துல அப்படின்னு அவரு சங்கடமா உட்கார்ந்து இருக்க. எல்லாம் வெட்டி வீம்புடா, வேற என்னத்த சொல்றதுன்னு செந்திலும் முன்னாடி வர்றாரு. டேய் நீயும் என்னடா அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சரவணன் கொஞ்சம் கோவப்பட, அண்ணே
இவர் என்ன சொன்னாலும் நீ வேணா அதை சரின்னு நினைக்கலாம், ஆனா என்னாலலாம் அப்படி நினைக்க முடியாதுன்னு அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்ப துரை வேற எப்படி நினைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். இவர் தான் எல்லாமே பண்ணணும், இவர் தான் எல்லா முடிவும் எடுப்பாராமா, அதை தாண்டி யாருமே எதுவுமே செய்யக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்கு. ஐயோ, என் பொண்ணு விஷயத்த பேச சொன்னா இவன் என்னென்னத்தையோ பேசுறானே அப்படின்னு பாக்குறாங்க பாட்டி. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எங்கிட்டையும் பேச மாட்டாரு, இந்தா இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இவங்கிட்டையும் பேச மாட்டாரு, இது எல்லாத்தையும் விட இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அம்மா, அவங்க கிட்டையும் பேச மாட்டாரு அப்படின்னு செந்தில் கத்திட்டு இருக்க. டேய் செந்தில், தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்காத அப்படின்னு வான் பண்றாரு சரவணன். நீ கம்மன் இருன அப்படின்னு செந்தில் அதட்ட. அம்மா பாவம், இவர்கிட்ட மல்லு கட்ட முடியாம எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு பாட்டி சொன்னதை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு கதிர். எத்தனை தடவை அம்மா இவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க தெரியுமா, கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை. அம்பிட்டு தான், அப்படி என்ன கோவம் உங்களுக்கு அப்படின்னு அப்பா கிட்ட எகிர்றாரு கதிர். என்னடா அவன் நிறுத்தி இருக்கான், நீ இன்னும் ஆரம்பிக்கலையா, கேப் விடாம 2 பேரும் பேசுவீங்களே ஏண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் செந்தில பார்க்க. நைட்டு பூரா அழுதுகிட்டே இருந்தாங்களாம், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு செந்தில் கேட்க. பாண்டியன் நிமிந்து பாக்குறாரு. எப்படி தெரியும், அவங்கள பத்தி யோசிச்சா கவலைப்பட்டாதானே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு செந்தில் சொல்ல. பேசுங்கடா பேசுங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். இப்ப எங்க அம்மா எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியணும், நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, எங்க அம்மா எங்களுக்கு வேணும்ன்றாரு செந்தில். பாண்டியன் அவ்வளவுதான் செம்மையா கோவமாயி, டேய் நிறுத்துங்கடா அப்படின்னு வேகமா எழுந்திருக்க. அதிர்ச்சியோட பாக்குறாங்க ராஜி. டேய் என்னடா அம்மாவை விரட்டி விட்டுட்டு இந்த எகிர்றாரு இவரு அப்படின்ற மாதிரி கதிரும் செந்திலும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஐயோ, இவர் வேற இவ்வளவு கோவப்படுறாரு, இவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே அப்படின்னு பாட்டியும் பாத்துட்டு இருக்க. ஆமாண்டா, உங்க அம்மா கிட்ட கோவப்பட்டு பேசாம இருந்தேன்டா, அதுக்காக அவ உடனே வீட்டை விட்டு போயிருவாளா? என்னங்கடா, நான் என்னமோ உங்க அம்மாவை வீட்டை விட்டு போக சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் போக சொல்லலையே அவளை அப்படின்னு பாண்டியன் சொல்ல. உங்களுக்கு இப்ப கூட அம்மா காணா போனது வருத்தமா இல்ல, உங்க மேல பழி வந்துடக்கூடாதுன்னு தான் வருத்தம், அப்படிதானே அப்படின்னு கதிர் பயங்கர கோவத்தோட கத்த. கதிர் அப்படின்னு பயத்தோட கூப்பிடுறாங்க ராஜி. பாண்டியனும் கஷ்டப்பட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்புறாரு. ஏன் இம்புட்ட சுயநலவாதியா இருக்கீங்க அப்படின்னு செந்தில் கேட்க. அதிர்ச்சியோட பாண்டியன் அவரை பாக்குறாரு. சுயநலவாதியா நானா, அதுக்கு என்னடா அர்த்தங்கிற மாதிரி அவர் பார்க்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் உங்க மேலதான் அன்பா இருக்கேன்னு சொல்லிட்டு திரியுறீங்க அப்படின்னு செந்தில் கேட்க. அதிர்ச்சியோடவே பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். ஆனா நீங்க சொல்றத கேட்டா மட்டும்தான் அவங்க மேல உங்களுக்கு அன்பே வரும், இல்லைனா ஏண்டா இங்க இருக்கிறோன்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சிருவீங்க, அப்படிதானே நான் போனேன், இப்ப இதோ எங்க அம்மா போயிட்டாங்கல்ல அப்படின்னு செந்தில் கத்த. ஐயோ மாமா அப்படின்னு கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க ராஜி. கதிர் டென்ஷன் ஆகி முகத்தை மூடிக்கிட்டு அப்படியே வியர்விய தொடச்சிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ணனாலும் அம்மா உங்க கூட வந்து தானே நிக்கிறாங்க, அவங்க ஏதாவது பண்ணனா நீங்க தானே அவங்க கூட நிக்கணும். இம்புட்டு வருஷம் கழிச்சு அம்மாச்சி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, பொண்ணோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையா வந்திருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்ல. முகத்தை பரிதாபமா வச்சுட்டு ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க பாட்டி. அவங்களோட எதிர்பார்ப்பு வீணா போகல. பாண்டியன் ஒரு தடவை பாட்டியை பார்த்துடுறாரு. சந்தோஷமா இருக்க விட்டீங்களா நீங்க அப்படின்னு கதிர் கேட்க. ஏய் கதிர் அப்படின்னு ராஜி கூப்பிட்டுக்கிட்டே. கதிர் கதிர் வேண்டாம் போதும் கதிர் அப்படின்னு ராஜி வந்து கதிரோட கைய பிடிக்க. நீ சும்மா இருன்னு கைய உதறாரு அவரு. சொன்னா கேளு, அத்தைய காணோம், அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் யோசிக்கலாம், சொன்னா கேளு ப்ளீஸ் அப்படின்னு ராஜி கைய பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. ஏய் நீ சும்மாரு சொன்ன அப்படின்னு கதிர் ராஜிய மிரட்ட. ஓஹோ, துரை அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாராட்டுருக்குது. இருக்கட்டும்ங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். கதிர் பேசுறதுல என்னமா தப்பு இருக்குது, எங்க மனசுல நிறைய இருக்குப்பா பேசுறதுக்கெல்லாம் அப்படின்னு ஆபீசர் செந்தில் சொல்லிட்டு இருக்க. ஐயோன்னு ராஜி திணறிட்டு இருக்காங்க. என்ன மாமா நீங்களும் புரியாமையே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேட்டுட்டு இருக்க. தான் மட்டும்தான் சரிங்கிற நினைப்புல இவர் இருக்காரு, அப்படி இல்லன்னு இவர்கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு ஆபீசர் செந்தில் சொல்லிட்டு இருக்க. சொல்லுடா சொல்லு என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லுங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு நிக்கிறாரு. டேய் ஏதோ இப்பதான் பேசுறதுக்கு நேரம் கிடைச்ச மாதிரி 2 பேரும் மாத்தி பேசிட்டு இருக்காதீங்கடா அப்படின்னு சரவணன் அப்பாவை வேற ஒரு பார்வை பயத்தோட பார்த்துட்டு சொல்ல. 80 நாள் தான் இவர் பேசுறதையே சரின்னு கேட்டுட்டு உட்கார்ந்துருக்க சொல்ற, ஆனா ஒரு மனுஷனுக்கு இம்புட்டு ஈகோ ஆகாதுப்பா அப்படின்னு கதிர் சொல்ல. வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுல இருந்து பிறந்த வீட்டு பக்கமே போகாத எங்க அம்மாவை, பெத்த தாய்கிட்ட கூட பேசாம இருந்த எங்க அம்மாவை இப்படி வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே அப்படின்னு அவரே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள
சொன்ன மாதிரி கதிர் கத்துக்கிட்டு இருக்க பாண்டியன் அப்படியே முறைக்கிறாரு. இவருக்கெல்லாம் யார் மேலயுமே பாசம் கிடையாதுடா, கட்டுன பொண்டாட்டி மேலயும் பாசம் கிடையாது, பிள்ளைங்க மேல சுத்தமா கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்ல அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு பாண்டியன். நான் கவர்மெண்ட் வேலைக்கு போன விதம் இவருக்கு சுத்தமா பிடிக்கல, அதுக்காக இன்னைக்கு வரையிலும் என் மேல கோவத்தை காட்டிக்கிட்டு தானே இருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் உன் வேலைக்காக அப்பா பணமெல்லாம் கொடுத்தாருல்லடா அப்படின்னு அவசரமா சொல்றாரு சரவணன். அது என் மேல இருக்க அக்கறையினால எல்லாம் கொடுக்கலன்னு மீனா அப்பா முன்னாடி பெரிய ஆளா காமிச்சுக்கணும்னு தான் கொடுத்தாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, அதுக்கும் ஒரு அதிர்ச்சியான பார்வை பாக்குறாரு பாண்டியன். அது மட்டும் இல்லாம இவரு அப்படின்னு செந்தில் ஏதோ சொல்லுவாரு. போதும் 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 நிறுத்துங்க, எப்பவோ நடந்ததை பத்தி எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்க வேண்டாம், கோமதி காணாம போயிட்டா, முதல்ல அதை பத்தி பேசுங்க அப்படின்னு பாட்டி இதுங்க எங்கேயோ சுத்திட்டு இருக்க ட்ராக்ல இழுத்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. முதல்ல அவளை எப்படி திருப்பி கூட்டிட்டு வர்றதுங்கிறத பத்தி அதை பத்தி யோசிங்க, அவளுக்கும் உங்க அப்பாவுக்கு இடையில இருக்க பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்றத பத்தி பேசுங்க அப்படின்னு பாட்டி பாயிண்ட்லயே நிக்கிறாங்க. அப்பா இறங்கி வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே சரி ஆகாத அம்மாச்சி அப்படின்னு கதிர் சொல்ல, இவரா, இவரெல்லாம் எந்த காலத்திலும் இறங்கி எல்லாம் வரவே மாட்டாரு அப்படின்னு செந்திலும் பேசிட்டு இருக்க. ஐயோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கிறாங்களே, ஆயம் மூடாம இருக்காங்களேன்னு பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க ராஜி. 80 தடவை நான் கல்யாணம் பண்ணதை குத்தி குத்தி காமிச்சிட்டு இருந்தீங்க, கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அம்மாவையும் குத்தி குத்தி காட்டிக்கிட்டு இருந்தீங்க, எல்லாம் சரிதான், நீங்க ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே அதான் அண்ணனுக்கு அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க முறைச்சிட்டு இருந்த பாண்டியன் வேற பக்கம் திருப்பிக்கிறாரு. ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே அது உருப்படியான கல்யாணமா அப்படின்னு செந்தில் ஏதோ அப்பாவை நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்டதா நினைக்க பாண்டியன் அதே ரியாக்ஷனை கொடுக்கறாரு. அதை விட அதிகமான ரியாக்ஷனை சரவணன் கொடுக்கறாரு. அதானே கேளுனே நல்லா கேளுன்ற மாதிரி கதிர் பார்க்க அரிசி கூட அழுகிறத நிறுத்திட்டு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஐயோ நாம ஒண்ணு நினைக்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கே, நம்ம ஆஞ்சநேயரை தேடி போக அலாவுதீன் பூதம் தான் கிடைக்குமோ அப்படின்னு பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க பாட்டி. எல்லாரும் அதிர்ச்சியோட ஒருத்தர் பாத்துட்டு நிக்க அண்ணனோட வாழ்க்கைய நாசமா போச்சு, அதுக்கு காரணம் நீங்க தானே, அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட பேசாம இருக்கட்டுமா அப்படின்னு செம்மையா கேட்டு விட்டுடுறாருங்க செந்தில். சொல்லுங்க அப்படின்னு அவர் அதட்ட, டேய் நிறுத்துறா, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சரவணன் கோவமா கேக்குறாரு. எல்லாம் தெரிஞ்சுதானே பேசிட்டு இருக்கிறேன், இவர் பேச்சதானே நீ கேட்ட, உன் வாழ்க்கை எங்கேயாவது நல்லா இருக்கா, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கன்னு அப்படின்னு செந்தில் சொல்ல, மாமா போதும் மாமா, அந்த கதையெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இது இல்ல அப்படின்னு ராஜியும் கத்துறாங்க. இல்லப்பா இவர் பாட்டுக்கு இவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, நீங்க முதல்ல உள்ளர வாங்க, வாங்க மாமா அப்படின்னு செந்திலோட ஒரு கைய பிடிக்கிற ராஜி, கதிர் நீயும் வா அப்படின்னு ரூம்குள்ள இழுக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு பேசுவாரு, அவர் நினைக்கிறபடி நடப்பாரு, அதெல்லாம் நான் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமாப்பா, நீ விடுப்பா அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு வா கதிர், போங்க மாமா நீங்க போங்க அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க ராஜி. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு, கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ற நினைப்பா, இல்ல யாரும் கேட்க மாட்டாங்கன்ற தெம்பா அப்படின்னு கத்திக்கிட்டே போறாரு செந்தில். சரவணன் அதிர்ச்சி கோபம் எல்லாம் கலந்து பார்த்துக்கிட்டு இருக்க, என் பொண்ணுக்கு என்ன கதி அப்படின்ற மாதிரி பாட்டி பாக்குறாங்க. அதுவரையிலும் அதிர்ச்சியில இருந்த அரிசி ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுட்டு அழறாங்க. ஐயோ அம்மான்னு அவங்க அழுதுட்டு இருக்க சரவணன் அரிசி கிட்ட வந்து கையெடுத்து விட்டு, அரசி என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க, அழாதன்னு சொல்ல அரசி உடனே அவரோட தோல்ல சாஞ்சிட்டு அழறாங்க. சரவணன் அரசியை ஆறுதலா ஹக் பண்ணிட்டு அடுத்து என்னப்பா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியனை பாக்குறாரு. என்ன இந்த மனுஷன் இன்னமும் இரும்பு மாதிரியே தான் நின்னுட்டு இருக்காரு, என் பொண்ணு கூட பேசுறேன் என் பொண்ணை தேடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரே, இது சரியாயிடுமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு பாட்டி இப்ப சந்தேகமா உதட்ட பிதுக்கிக்கிட்டு முழிய உருட்டி பாண்டியனை கொஞ்சம் பயத்தோட தான் பாக்குறாங்க. பாட்டி பட்டாசுன்னு நினைச்சு ஆட்டம் பாம்ல கொண்டு போய் கைய வச்சுட்டாங்க. அடுத்து அது வெடிக்க போகுதா இல்ல புஸ்வானமா போக போகுதா இல்ல இவங்களுக்கே ஆப் ஆக போகுதான்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.